லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இது கரெக்டாக, இது தப்பா, நம்ம இதுக்குள்ளாரெலாம் நம்ம யாரும் போக முடியாது. ஏன்னா இது அவங்கவுங்களுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை தான். இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு விஷயம் மட்டும் என்ன பார்க்கணுன்னா, இது தனிப்பட்ட மனிதர்கள் அப்படி டிசைட் பண்ணி வாழ்கிறாங்கன்னா அதை பற்றி எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க வந்து கொஞ்சம் போய் பார்க்கணும். அவங்களோட அப்பாவோ அவங்களோட அம்மாவோ இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ளார இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வளர்கிற சூழ்நிலை எப்படி இருந்திருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாருமே யோசித்து பார்க்கணும். எனி டைம் அப்பா கேன் பி ரீப்ளேஸ்ட் அல்லது அம்மா கேன் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது. இல்லை அப்பா வில் வாக் அவுட், அம்மா வில் வாக் அவுட் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா அந்த குழந்தைங்களோட மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அதை தானே தவிர ஒரு சின்னதாக ஒரு சண்டை அப்பா அம்மா யாரும் போட்டுக்கிட்டாங்கன்னா கூட மனதளவில் அது ரொம்ப பாதிக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்களை பற்றி யோசிக்க வேணாம். அது தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய விருப்பம், அவங்க எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் குழந்தைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளார வளர்ந்ததுனா தான் அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தப்பா கரெக்டாக லீகலா இல்லீகலா நம்ம அந்த டிபேட்குள்ளாரெலாம் போகவே வேணாம். அது அவரவர் வாழ்க்கை அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கணும். குழந்தைன்னு வந்துருச்சுன்னா குழந்தை ஷுட் ஹாவ் அ ஸ்டேபிள் என்விரான்மெண்ட். இந்த இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது.